ரசப்பொடி வீடியோ போட்டப்பவே இந்த ரசப்பொடி வச்சு ரசம் வச்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு சிம்பிளா சூப்பரா தக்காளி ரசம். ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு நல்லா கனிஞ்ச தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டா வெட்டி தண்ணியில சேர்த்திருக்கேன். அந்த மேல இருக்கிற அந்த கிரீன் கலர் போர்ஷனை எடுத்துட்டேங்க. ஒரு துண்டு புளியும் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மத்த சமையல் வேலை செய்யறதுக்குள்ள இது நல்லா ஆறிடும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தவளெல்லாம் தனியா எடுத்துட்டு இந்த தண்ணியை இன்னொரு பாத்திரத்துல ஊத்திட்டு இந்த தக்காளியும் புளியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே தக்காளி புளி வேக வச்சுதாங்க ரசம் வைப்பேன். அப்பதான் அந்த பச்சை வாசம் வராது. அதே மாதிரிதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மண் சட்டியில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன் தோலோட. ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா வாசமா இருக்கும். அப்பதான் இப்ப கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தக்காளி கரைசலை சேர்த்துட்டு கூட இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்தினாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ நம்ம வீட்டுல பொடிச்சு வச்சிருக்க ரசப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கலந்து விட்டுட்டு நுரைச்சு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. தக்காளி ஏற்கனவே வேக வச்சதுனால பச்சை வாசம் எதுவும் வராது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு பச்சையா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துடலாங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் கொதி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. மண் சட்டி எப்பவுமே சூடாகிறதுக்கு லேட் ஆகும், ஆனா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்குங்க. ரசப்பொடி வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். பட் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன்.